ரொம்ப சாதுவான பிளேயர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டீம போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த டீம்ல கோல் கீப்பரா இருக்க போறது ரொம்ப சாதுவான ஒரு பிளேயரு ஆலிவர் கான். முன்னாள் பயர்ன் மியூனிக் ஜெர்மனி பிளேயரு. அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு வந்தோம்னா, அங்க தான் இருக்கு சம்பவமே. மட்டையா மடங்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே டிஃபென்ஸ்ல தான் இருக்காங்க. 2 பேரு அதுல ரியல் மாட்ரிட் பிளேயரு. ஒண்ணு சர்ஹியோ ராமோஸ், இன்னொன்னு பெப்பே. இவங்க 2 பேருமே நல்ல உள்ளம் படைத்த கொடூர பிளேயர்ஸு. அதனால இந்த டீம்ல இவங்க இடம் புடிச்சே ஆகணும். இன்னொன்னு அண்ணன் மார்க்கோ மேட்டராட்சி. நம்ம ஆள பத்தி பல கதைகள், கட்டு கதைகள் தான் மோஸ்ட்லி எல்லாம் எழுதியிருக்காங்க. ரொம்ப சாதுவான பிளேயரு. ஒரு இன்டர் பிளேயர எடுத்துட்டோம். அதனால இன்னொரு ஏசி மிலான் பிளேயர் தேவ. அந்த காரணத்தினால பிலிப்பே மெக்சஸ் நம்ம ஆள எடுத்து டிஃபென்ஸ்ல போடுறோம். மிட்ஃபீல்டு பக்கம் வந்தோம்னா, இவங்களும் 3 பேருமே தங்கமான பிளேயர்ஸ் தான். இந்த டீமோட கேப்டன் அண்ணன் ராய் கீன். வெறும் 13 ரெட் கார்ட் தான் வாங்கியிருக்காப்ல. எதா இருந்தாலும் அகிம்சா வழியில போகக்கூடிய ஒரு பிளேயரு. கூட விளையாட போறது ராய் கீனோட ரொம்ப குளோஸ் ஃப்ரெண்டு பேட்ரிக் வியேரா. மிட்ஃபீல்ட்ல கடைசி பிளேயரா ஜெனாரோ கட்டூசோவ செலக்ட் பண்றோம். அப்படியே நேரா ஃபார்வர்டுக்கு வரோம். இங்க நம்மளுக்கு 3 பிளேயர்ஸ் தேவ. 1 ஜிலைட்டன் இப்ராஹிமோவிச். நம்ம ஆளு வெறும் 13 ரெட் கார்ட் தான் வாங்கியிருக்காப்ல. இன்னொரு நல்ல பிளேயர் டியோகோ காஸ்டா. நம்ம ஆளும் 8 ரெட் கார்ட் வாங்கியிருக்காப்ல. அதுக்கப்புறம் இந்த டீம கனெக்ட் பண்றது, இந்த மிட்ஃபீல்டையும், இந்த ஃபார்வர்ட் லைனையும் கனெக்ட் பண்றக்காக ஒரு நல்ல தரமான பிளேயர் தேவைங்கிறக்காக, மனித கடவுள் எரிக் கேண்டனாவ போடுறோம். எரிக் கேண்டனா பிட்ச விட்டு வெளிய போம்போது, ஒருத்தன் கெட்ட வார்த்தையிலலாம் திட்டியிருக்கான். நம்ம ஆளு ஏன், என்னன்னு கூட கேட்கலையே, அவர் பாட்டுக்கு போயிட்டாப்ல. ஸோ எப்படி ஒரு காலத்துல நெல்சன் மண்டேலாவையும், ஒரு மகாத்மா காந்தியும் புடிச்சு ஜெயில்ல போட்டாங்களோ, அதே மாரி இந்த டீமுக்கு ரெஃபரீஸ் தவறுதலா 100க்கும் மேல ரெட் கார்ட் குடுத்துருக்காங்க. ஆனா இந்த பிளேயர்ஸோட தப்பே கிடையாது. இட்ஸ் ஆன் த ரெஃபரி.